செகண்ட் ஷிஃப்ட்னாலே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் என்னோடய வேலைகள் எல்லாம் ஓடிட்டே இருக்கும். மார்னிங் 10:30 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் எந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி கிச்சன் வந்து பார்த்தா தலையே வெடிச்சிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வெசல்ஸ் எல்லாம் போட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு வச்சு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு என்னோட ஓட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு வரும்போது மணி 11:15 ஆயிரும். அப்புறம் அவசரமாக லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். லஞ்சுன்னா என்ன பண்ணுறது, அதே தலையை பிச்சுக்க வேண்டிய, நேற்று அது பண்ணமே இன்னைக்கு இது பண்ணேன், பார்த்து மெனு பண்ணேன். ஏன்னா நானும் அவங்களும் சாப்பிடணுன்னா எனக்கு பிடிச்சதில்லை, அவங்களுக்கு பிடிக்குது. அதனால் 2 விதமாக சாப்பிட்டு வைக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் இருந்துச்சு. நான் எனக்கு தேவையான சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நான் எனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு நான் கிச்சன்லேயே சாப்பிட்ருவேன். இந்த கிச்சன் பழக்கம் எனக்கு இது வரைக்கும் போகலை. நான் வீட்டிலே இப்படி தான் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது எப்போவுமே. அவள் எங்கள் அம்மா கிச்சனில் வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவள் அவசரமாக சாப்பிடாம போகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, கிச்சன்லேயே ஊட்டி விடுவாங்க. என்னோடய பாட்டி எனக்கு ரெட்டச்சனை பின்னி கொடுப்பாங்க. அங்கேயே எல்லா வேலைகளும் நடக்கும். அதான் இப்போது எனக்கு இருக்கிறது. அங்கேயே எல்லா வேலையை பண்ணி இருக்குது. அப்புறம் சிங்கில் பாத்திரத்தை போட்டுட்டு போகிறது. அப்புறம் எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. 1 o'clock எனக்கு அங்கே